Claude அவங்களோட Opus 4.5 இருக்கிறதுலே கோடிங்ல அட்வான்ஸ்டான ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. போன வாரம் தான் Google Gemini 3 அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோடவே நிறைய பெஞ்ச்மார்க்ஸ்ல இது நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கு. இந்த வீடியோல இந்த மாடல் Opus 4.5 பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கர்சர் கோட் எடிட்டர்ல இந்த மாடலை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான லேண்டிங் பேஜ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ரீலோட் பண்ணி பார்க்கறோம். எல்லாமே ஒரு ப்ராப்பரான மைன்யூட் அனிமேஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. இப்போ இந்த growthங்கிற டைட்டில் பாருங்க. இந்த இடத்துல நான் மெனு ஹோவர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிங்காவும் வைடராவும் ஆகுது. இது ஒரு ரொம்ப மைன்யூட்டான இன்டராக்ஷன்ஸ் அனிமேஷன்ஸ். அதுக்கப்புறமா ஒவ்வொரு செக்ஷனா ஸ்க்ரால் பண்ணும்போது அது லிட்டில் அனிமேஷன்ஸ் வரதும் இந்த கவுண்ட் டவுன் டைமர் வரதும் இந்த ரீல் ஸ்டோர் கொடுத்தனா ஒரு பாப்அப்ல அந்த ஸ்டோரியை ஃபுல்லாவே இங்க காமிச்சிருது. எல்லாமே வித்தின் சிங்கிள் ப்ராம்ப்ட் தான். இங்க ஒரு சின்ன சின்ன பிரைசிங் ஃபாண்ட் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அது நம்ம ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டில் தி ஃபூட்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இது கிரியேட் பண்ணி இந்த லேண்டிங் பேஜ் மத்த மாடலை கம்பேர் பண்றதை விட இது ரொம்ப எஃபெக்டிவா வந்திருக்கு. ஒரு சில சின்ன சின்ன மைன்யூட் டீடைல்ஸையும் சின்ன சின்ன அனிமேஷன்ஸையும் மைக்ரோ இன்டராக்ஷன் கிளிக் பண்ணா வர மாடல் பாப்அப் இது எல்லாமே எஃபெக்டிவா திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இதுக்கு இன்புட்டா நான் ChatGPT ல இருந்து ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணிட்டு ட்ரிபிள்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் ரெஃபரன்ஸா கொடுத்தேன். அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஃபுல் ஃபிளெஜ்டான அவுட்புட் கொடுத்திருக்கு. ட்ரிபிள்ல எனக்கு ஒரு வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா அதை வச்சு ஃபர்தரா அதுக்கு கீழே இருக்க அடுத்தடுத்த செக்ஷனையும் யூசர் இன்டர்ஃபேஸ் வைஸா நல்லாவே கிரியேட் பண்ணி தந்திருக்கு. இந்த லேண்டிங் பேஜ் கிரியேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி இங்க இருக்கிற ரிப்போர்ட் நம்ம ஒரு தாட்டி பார்த்தலாம். இதுக்கெல்லாம் இந்த மாடல்ல ரொம்ப எஃபெக்டிவான மாடல் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இதோட காஸ்டிங் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 5 இன்புட் மில்லியன் டோக்கன்ஸ்க்கும் $25 அவுட்புட் டோக்கன்ஸ்க்கும் சார்ஜ் பண்றாங்க. இது 67% காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணிருக்காங்க பழைய Opus 4.1 மாடல் இருந்து. இது என்னதான் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணாலுமே இன்னும் இது காஸ்ட் ஹையரா தான் இருக்குது மத்த மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பாருங்க. SW பெஞ்ச்மார்க்ல ஃபர்ஸ்டா 80% மேல ஸ்கோர் இருக்கிறது இந்த Opus மாடலுக்கு தான். இங்க பாக்குறீங்க மத்த எல்லா கேப்பபிலிட்டிஸ்லயும் பெட்டரான அவுட்புட் தான் கொடுத்திருக்கு. இங்க பிரைசிங் கிராஃப் நம்ம பாக்குறோம். இருக்கிறதுல ப்ரீவியஸ் வெர்ஷனான Opus 4.1 தான் ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவான மாடலா இருந்தது. அதோட இப்போ 67% கம்மியா இருக்கு. இருந்தாலுமே Gemini 3 Proவும் GPT 5.1 அதோடவே லோவாவும் காஸ்ட் எஃபெக்டிவ் மாடல்ஸாவும் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான டிஃபரன்ஸ் தெரியும். இதுல இந்த ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோல பாத்தீங்கன்னா 30+ மினிட்ஸ்க்கு மேல ஆட்டோனமஸா கோடிங் செஷனே கண்டினியூஸா பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க. நான் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணும்போது ஒரு தாட்டி ஃபுல்லா கிரியேட் பண்ணிடுச்சு. மறுபடியும் அதை ரீரைட் பண்ணி டோட்டலா கிரியேட் பண்ணது. கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்க்கு மேல ஃபுல்லா எடுத்து கோட் ஃபுல்லா ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட்டாவே தந்துச்சு. இதுக்கு சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுத்த ஃபர்தர் ஃபாலோ அப் ப்ராம்ப்ட் எதுவுமே நான் கொடுக்கல. ஓகே, இப்போ வாங்க டைரக்டா டிசைன் ப்ராசஸ்ல போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்கோர்லயுமே மத்த மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் ஸ்கோரா எடுத்திருக்கு. இப்போ இந்த மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ற எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்போ Claude ஆப்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். சோ நம்ம பதிலா Opus 4.1 செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா Claudeல நம்ம பெய்ட் அக்கவுண்டா இருக்கணும். இப்போ கர்சர் கோட் எடிட்டர்ல ஒரு எம்ப்டி ஃபோல்டர் ஓபன் பண்ணி நான் இங்க டிராக் பண்ணி போட்டேன். அதுல இந்த மாடல் நம்ம சூஸ் பண்றோம். அதுல Opus 4.5 அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது கிரேட் ஃபார் டிஃபிகல்ட் டாஸ்க்னு சொல்லுது. அதே மாதிரி 200K கான்டெக்ஸ்ட் விண்டோ இருக்கு. அதாவது லார்ஜ் லெவல் ஆஃப் டேட்டா செட்டும் நிறைய கோட் எழுதுறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்போதைக்கு இவங்க கர்சரோட கொலாபரேட் பண்ணி 2 வீக்ஸ் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு லோவஸ்ட் பிரைசிங்கா இருக்கிற சோனட் மாடல்லையே இந்த Opus 4.5 கொடுக்குறாங்க ஃபார் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்காக வேண்டி. இப்போ அந்த மாடல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டிசைன் இன்ஸ்பிரேஷனுக்காக வேண்டி ட்ரிபிள்ல வந்திருக்கேன். லேண்டிங் பேஜ் டிசைன் சர்ச் பண்ணிட்டு இப்போ இங்க இருக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் ChatGPTல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நான் அட்டாச் பண்ணி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஒரு லேண்டிங் பேஜ் பண்ண போறோம், அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். இப்போ அந்த ப்ராம்ப்ட் அப்படியே எடுத்து நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா திங்கிங் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு index.htmlங்கிற ஒரு சிங்கிள் ஃபைலை இப்போ ரைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மாடல் பாப்அப் கோட எழுதுது. அப்ப கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஏதாவது கிளிக் பண்ணா மாடல் பாப்அப் வரும். இப்போ ஏற்கனவே ஃபுல்லா ஒரு கோட் முடிச்சிருச்சுல, அது கோட் முடிச்சதுக்கு அப்புறமா இது குவைட் லார்ஜா இருக்கு. லெட் மீ கிரியேட் மோர் ஆப்டிமைஸ்டு வே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபுல்லா முடிச்ச அந்த லேண்டிங் பேஜை மறுபடியும் ரீரைட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நான் எந்த இன்டரப்டும் பண்ணல. அது எந்த இடத்துலயும் ஸ்டாப்பும் ஆகல. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ்ட் கோட் எல்லாம் பண்ணிட்டு லேண்டிங் பேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது பிரவுசர் ஓபன் பண்ணி பாக்குது, ஆனா ஓபன் ஆகல. கண்டிப்பா இதுக்கு லோக்கல் சர்வர் வேணும். அதையும் அதுவே கமாண்ட் எழுதி நம்மளுக்கு ரன் பண்ணட்டுமா அப்படிங்கிற பெர்மிஷன் கேக்குது. அதையும் நம்ம ரன் கொடுத்துறோம். இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ல இருந்து லோட் பண்றேன். பிரவுசர் சைஸ் ரொம்ப சிறுசா இருக்கறனால நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி தெரியுது. இப்போ நான் வேணா இப்போ ஜூம் மைனஸ் பண்றேன். இப்போ ஹீரோ செக்ஷனை செக் பண்ணிருச்சு. இப்போ அடுத்து ஸ்க்ரால் பண்ணி நெக்ஸ்ட் செக்ஷனை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணுது. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனும் நம்ம ப்ராம்ப்ட்ல எப்படி டிஃபைன் பண்ணமோ அதோடவே ரொம்ப எஃபெக்டிவா நல்லா வந்திருக்கு. நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் மட்டும் தான் டிசைன் ரெஃபரன்ஸா கொடுத்தோம். ஃபர்தர் அடுத்த செக்ஷன்ஸ் அதுவே கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ இந்த மாடல் பாப்அப் சொல்லுச்சுல, அது ரீட் ஸ்டோரி அப்படிங்கிறதுல லிங்க் ஆயிருக்கு. நான் இப்போ போய் ரீட் ஸ்டோரி கிளிக் பண்றேன். மாடல் பாப்அப் கரெக்டா வருது. அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துறேன். இந்த ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இது எப்படி ஆப்டிமைஸரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு Google Chromeல லைட் ஹவுஸ்ங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதுல அந்த டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிட்டு நான் அனலைஸ் பேஜ் லோட் அப்படிங்கறத கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீன் கார்ட் ஸ்கோர்ல 90+ ஸ்கோர்ல இருக்கு. பெஸ்ட் பிராக்டிசஸும் SEO 100 ஸ்கோர்ல இருக்கு. இதே இஷ்யூவை இங்கிருந்து காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணோம்னா இந்த ஆக்சஸபிலிட்டி 94ங்கிற ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆயிரும். இப்போதைக்கு என்னோட கர்சர் யூசேஜ் பேஜுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இந்த மாடல் கரெக்டா செலக்ட் ஆயிடுச்சு. ஆனா
எவ்வளவு டோக்கன் செலவாச்சு அப்படிங்கிறது இன்னும் எனக்கு அப்டேட் ஆகல. ஒருவேளை இது 2 வீக்ஸ் டோட்டலாவே ஃப்ரீயா தராங்களா இல்லாட்டி இது ஒரு டெம்பரரி எரரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இதுல எந்த காஸ்டிங்கும் எடுத்துக்கல. ஆனா இதுல டோக்கன் ஸ்பெண்டிங் 0ன்னு காமிக்குது. அதனால நீங்க இப்ப கர்சர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த Opus 4.5 செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கோடிங் எழுதணுமோ அதை நீங்க கிளியரா சொல்லிட்டீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணிரும். இது ஒரு ஸ்டாட்டிக்கான HTML வெப்சைட்டா இருந்தாலும் சரி, இல்ல இது ஒரு வெப் ஆப்பா இருந்தாலும் சரி, இல்ல மொபைல் ஆப் எதா இருந்தாலுமே இந்த மாடல் ரொம்ப எஃபெக்டிவா கிரியேட் பண்ணும். காரணம் என்னன்னா இது கோடிங்காக வேண்டி ஆப்டிமைஸ் பண்ண மாடல். இதே மாதிரி ஏஐல கோடிங் ரிலேட்டடா இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல இந்த லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.